ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக் கிளாப். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கீ வாலெட் கிரியேட் பண்ணி அந்த கீ வாலெட்டில் வந்துட்டு நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்புறம் ஃபங்க்ஷன் ஆப்பில் வந்துட்டு அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை கீ வாலெட்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கீ வாலெட் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த சர்ச் பாக்ஸில் கீ வாலெட் டைப் பண்ணிங்கன்னா இந்த கீ வாலெட்ன்ற இந்த ஐக்கான் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே போயிட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறமா ரிசோர்ஸ் குரூப் சூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே கீ வாலெட் நேம் கொடுக்கணும். நேம் அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கிங்க. இங்கே உடனே சொல்லிடும் அவைலபிலிட்டி இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. எஸ், நேம் அவைலபிளாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். நான் வெஸ்ட்டு US2 செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ப்ரைஸிங் டயர் வந்து 2 இருக்குது, ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரீமியம். நான் ஸ்டாண்டர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். 90 டேஸ் வந்துட்டு ரீடைன் delete வேல்யூ இருக்குது. அப்புறம் சாஃப்ட் delete எனேபிள் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் எல்லாமே நான் வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு நான் வேலட் அக்சஸ் பாலிசி கொடுத்துக்கிறேன். அக்சஸ் பாலிசி யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற மாதிரிக்கு. அப்புறம் வந்து நான் என்னோடய யூசர் ஐடி ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு பர்மிஷன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது ஐம் ஜஸ்ட் கீப்பிங் டிஃபால்ட் வேல்யூஸ். இங்கே வந்து பப்ளிக் ஆக்சஸ் வந்து ஆல் லெட்டர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேகு, நான் ஜஸ்ட்டு டேக் என்விரான்மெண்ட் வந்து டெவன் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டோம். ரிசோர்ஸ் குரூப் கரெக்டு, கீ வாலெட் நேமு, லொக்கேஷன், ஸ்டாண்டர்ட், சாஃப்ட் delete எனேபிள் பண்ணியிருக்கிறோம். பர்ஜ் ரீட்டேஷன் பீரியட் வந்து டிசேபிள் பண்ணியாச்சு. ரீடைன் delete வேல்யூஸ் வந்து 90 டேஸ் நம்ம ரீடைன் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் ஆல் ஆர் டிஃபால்ட் வேல்யூஸ். ஸோ கொடுத்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ ஓகே, ஐ திங்க் டெவலப்மெண்ட் சக்சீட். ஸோ நம்ம க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரிசோர்ஸ்க்கு போய்க்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீ அண்ட் சீக்ரெட் ஆப்ஷன் இருக்குது. நான் சீக்ரெட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து சீக்ரெட் ஜெனரேட் பண்ண போகிறோம். அப்லோட் ஆப்ஷன் வந்து மேனுவலு. இங்கே சீக்ரெட்டுக்கான நேம் கொடுத்துக்கலாம். SQL கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் சீக்ரெட் வேல்யூ இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். பேசிக்கலி நான் என்னோடய SQL டேட்டாபேஸோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நாங்கள் சேவ் பண்ண போகிறேன் வித் பாஸ்வேர்டோட. நான் அதை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆக்டிவேஷன் டேட் செட் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இது வந்து டிஃபால்ட்டாக இப்போ நான் இமீடியட்டாக கொடுத்துக்கிறேன். எக்ஸ்பிரஸ் டேட் நான் எது செட் பண்ண போகிறேன், நம்ம வேணும்னா செட் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்துட்டு. ஸோ ஒன்ஸ் க்ரியேட் ஆனால் உங்களுக்கு க்ரியேட்ன்ற மாதிரி சக்ஸஸ் மெசேஜ் வந்துருச்சு. ஸோ நமக்கு சீக்ரெட் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கீ கிடைக்கும். இந்த கீயை தான் நம்ம வந்துட்டு அவங்க கால் பண்ண போகிறோம். இது நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிங்க. அதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆப்புக்கு போய்க்கிறோம். இதுதான் ஃபங்க்ஷன் ஆப்பு. இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஐடென்டிட்டி எனேபிள் பண்ணிக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அசைன்ட் ஐடென்டிட்டி ஆஃபில் இருக்குன்னு ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஃபங்க்ஷன் ஆப்பும் கீ வாலெட்டுக்கும் நம்ம கம்யூனிகேஷன் எனேபிள் பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம சிஸ்டம் ஐடென்டிட்டி எனேபிள் பண்ணிடணும். எனேபிள் பண்ண உடனே நம்ம வந்து இப்போ மறுபடியும் கீ வாலெட்டில் போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் ஆப் கீ வாலெட்டில் போயிட்டு நம்ம IAM போயிட்டு ஆட் ரோல் அசைன்மெண்ட். இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ரீடர் பர்மிஷன் கொடுத்துக்கிறோம். ஒன்லி ரீட் மட்டும் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே மேனேஜ் ஐடென்டிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் மெம்பர் கிளிக் பண்ணிக்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் ஆப்லேருந்து ஒன்று இருக்குது. ஸோ அந்த நம்மளோட க்ரியேட் பண்ணல சிஸ்டம் ஐடென்டிட்டி க்ரியேட் ஆகிடுச்சு. அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ அசைன் பண்ணிக்கிறோம். ரிவ்யூ அண்ட் அசைன். இப்போ கீ வாலெட்டும் ஃபங்க்ஷன் ஆப்புக்கு எனக்கு கம்யூனிகேஷன் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் ஆப்பில் போயிட்டு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்டேட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். @microsoft.keyWallet. அப்புறம் இந்த கீ வேல்யூ தான் நம்ம அங்கேருந்து காப்பி பண்ணோம் அந்த
இந்த கீயில் போய் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இங்கே போனீங்க அப்படின்னா சீக்ரெட்டில் போனீங்க அப்படின்னா எஸ்கியூஎல் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு இருக்குல்ல அக்ரிகேட் பண்ணது அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வெர்ஷனிங் கரண்ட் வெர்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கீ கிடச்சிரும். இந்த கீ தான் நம்ம வந்துட்டு பேசிக்கலாக காப்பி பண்ணி இங்கே போட்டிருக்கோம். கீ வாலெட் சீக்ரெட் யூஆர்ஐ ஈக்குவல் டு அந்த யூஆர்ஐ இங்கே கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம போயிட்டு ஃபங்க்ஷன் ஆப்போடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங் என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்டேட் பண்ண போகிறோம். அது நான் ஃபங்க்ஷன் ஆப் போய்க்கலாம். போயிட்டு நான் ஃபங்க்ஷன் ஆப் போய்க்கிறேன். ஃபங்க்ஷன் ஆப்பில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி இங்கே வந்துட்டு நான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்து கீ வாலெட் மூலியமாக ஆக்சஸ் பண்ண போகிறேன். நான் அதுக்கு வந்து இது எடிட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு அந்த கீ வாலெட் இன்ஃபர்மேஷனை போட்டுட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒன்ஸ் அப்டேட் ஆயிடுச்சு. பட் ஆனால் ஸ்டில் நமக்கு கீ வாலெட் வந்துட்டு ரெட்டில் காட்டுது. ஸோ கனெக்டிவிட்டி எனேபிள் ஆகல. நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். சிஸ்டம் அசைன்ட் மேனேஜர் யூனிட்டி access token wallet denied. Okay, key wallet reference was not able to resolved because site was denied access to key wallet. மெசேஜ் வருது. நம்ம இது வந்துட்டு கம்யூனிகேஷன் கரெக்டாக எனேபிள் இருக்கிற டைம் செக் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பாலிசி நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஓகே நம்ம டிஃபால்ட் இருக்க ஆக்சஸ் பாலிசி யூஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல ஆக்சஸ் பாலிசி வேணும். இதெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மேனேஜ் நம்ம இந்த கீ மேனேஜ் பண்ணுறதும் சீக்ரெட் மேனேஜ் பண்ணுறது அப்புறம் சர்டிஃபிகேட் மேனேஜ் பண்ணுறது 3 ஆப்ஷன் மட்டும் செக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பிரின்சிபல் செலக்ட் பண்ணணும். ஓகே, இது வந்து சர்வீஸ் பிரின்சிபல் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறது. நம்மளுடைய சர்வீஸ் பிரின்சிபலை சூஸ் பண்ணிக்கிறோம். கேக்1. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ், இது as usual repeat empty. அப்புறம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட ஃபங்க்ஷனை செக் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் இல்லை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்விரான்மெண்ட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக அது க்ரீனில் காட்டுறோம் நமக்கு. ஸோ ஸ்டில் நமக்கு வாகலை. நம்ம ஒரு டைம் எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீ வாலெட் வந்து க்ரீன் கலர் வந்துருச்சு. ஸோ கனெக்ஷன் கீ வாலெட்டுக்கும் இதுக்கும் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் அப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட்டாக ரன் கொடுத்துக்கிறேன். ஹோஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் பாடியில் வந்து நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம். ரன் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபார் டெஸ்ட் 3 ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்னு வந்துருச்சு. ஸோ நம்ம கோடிங் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஜஸ்ட்டு கீ வாலெட்டில் போயிட்டு சீக்ரெட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இங்கே வந்து என்விரான்மெண்ட் வேரியபிளில் ஜஸ்ட் அந்த யூஆர்ஐ மட்டும் கொடுத்துட்டு இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கம்யூனிகேஷன் எனேபிள் ஆயிடுச்சு. நம்ம சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆப்போட என்விரான்மெண்ட்டில் ஸ்டோர் பண்ண வேண்டியதில்லை. அதை நம்ம கீ வாலெட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நான் சம்மரைஸ் பண்ணுறேன் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கீ வாலெட் க்ரியேட் பண்ணிட்டோம். செகண்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆப்புக்கு வந்துட்டு சிஸ்டம் ஐடென்டிட்டி எனேபிள் பண்ணிட்டோம். தேர்டு வந்துட்டு ஐஏஎம்மில் போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் ஆப்புக்கும் கீ வாலெட்டுக்கான கம்யூனிகேஷன் எனேபிள் பண்ணோம். ஃபோர்த்து வந்து ஆக்சஸ் பாலிசியில் போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் ஆப்போடைய ஐடென்டிட்டி சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கெட் லிஸ்ட் அப்டேட் அந்த ஆக்சஸ் பாலிசியை கொடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம வந்துட்டு கீ வாலெட்லேருந்து
கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை ஃபங்க்ஷன் ஆப்புக்கு ரீட் பண்ணுறதுக்கான கம்யூனிகேஷன் எலிமெண்ட் எனேபிள் பண்ணிடுறேன். தேங்க்யூ.